ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பாருங்கள், கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, உயரம் 10 இன்ச்சில் இது போல் நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ குடுவை நெக்கை பயன்படுத்தி தான் சிம்பிளான டிசைன் தைக்க போகிறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல நெக் டிசைனோட வரப்போகுது. அதனால் கண்டிப்பாக ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டிசைனுக்கு நம்ம கேன்வாஸ் பயன்படுத்தாமல் தான் தைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், லைனிங் கிளாத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு ரெடி பண்ணி அயன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கேன்வாஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸை 2ஆக மடிச்சுட்டு கரெக்டாக வச்சுக்கணும். பாருங்கள், நம்மளுக்கு ஷோல்டரில் இருந்து ஆம்கோல் வரைக்கும் தான் இந்த டிசைன் நம்ம கட் பண்ண போகிறோம். இது போல் கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள், ஷோல்டர் லைன் நம்ம குறிச்சிட்டு ஆம்கோல் லைனையுமே குறிச்சிக்கலாம். சைடுலையும் குறிச்சிட்டு இது போல் அந்த கழுத்து சைடுமே நம்ம குறிச்சிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கீழே ஆம்கோல் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணி ஒரு வளைவு போட்டுடலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம அழகாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஆம்கோல் சைடு கீழே இருந்து எத்தனை இன்ச்சில் மார்க் பண்ணியது? இப்போ அடையாளப்படுத்துறதுக்காக பாருங்கள், நம்ம ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு நம்ம எழுதிக்கலாம். இந்த மாதிரி வரும் பாருங்கள். இப்போ இதுக்கு பாருங்கள், நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்துருக்கோம். இதை இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ ரைட் சைடுங்கிறது மேலே வராமல் அப்படியே நம்ம தலைகீழாக திருப்பி தான் தைக்கணும். ஒரு நூல் கேப்லாம் அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கேன்வாஸ் ஒட்டியே பாருங்கள், நம்ம மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரியே அந்த பகுதியுமே நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடுமே பாருங்கள், அவுட்லைன் ஃபுல்லாக தச்சு ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு நம்ம பைப்பிங் கொடுத்து தான் நம்ம தைக்க போகிறோம். பைப்பிங்க்கு பாருங்கள், இது போல் கிராஸ் பீஸில் தச்சு ஒன் சைடு இது போல் உருட்டி தைச்சிருக்கோம். இதை இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பக்கமாக நம்ம தச்சுக்கலாம். பாருங்கள், நல்ல பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இது போல் அந்த வளைவு ஃபுல்லாக நம்ம தச்சுக்கலாம். ஒன் சைடு வளைவுக்கு மட்டும் நம்ம தச்சுக்கலாம். ஆம்கோல் சைடு அந்த ஆம்கோல் ரவுண்டுக்கு தைக்காமல் கீழே உள்ள ரவுண்டுக்கு மட்டும் இது போல் நம்ம கழுத்து பீஸை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதை பாருங்கள், நல்ல பக்கமாக அழகாக நீட்டாக எடுத்து விட்டுட்டு அழகாக நீட்டாக மெல்லிசாவே நம்ம உருட்டி தைக்கணும்.
உருட்டி தைக்கும் பொழுது ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு உருட்டுறோமோ அதே அளவு தான் முடிகிற வரைக்கும் ஒரே அளவாக சேமாகவே உருட்டணும். அந்த தையல் பள்ளத்துக்குள்ளேயே போடணும். பள்ளத்துக்குள்ளே போடும் பொழுது அந்த துணி என்ன கலர் எடுத்திருக்கோமோ அந்த க்ரீன் கலர்னால் க்ரீன் கலருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஒரே அளவாக சேமாகவே உருட்டி தச்சுக்கலாம். ஏன்னா இந்த டிசைனுக்கு பைப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஒரே அளவாக சேமாகவே இருக்கணும். இது போல் பாருங்கள், 2 சைடுமே அழகாக நீட்டாக நம்ம வந்து உருட்டி தச்சுட்டோம். இப்போ சென்ட்ரு பகுதியில் பாருங்கள், இதோட வளைவு பகுதியை நம்ம வந்து குறிச்சுக்கலாம். இப்போ இந்த கேன்வாஸை ஒத்தையாக நம்ம விரிச்சிட்டு பாருங்கள், இந்த ப்ளவுஸையுமே ஒத்தையாக விரிச்சிட்டு கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் மடிப்பும் சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள், இதோட அவுட்லைன் அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த வளைவு பகுதியை மட்டும் குறிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச்சு கூடுதலாக நம்ம வந்து குறிச்சுக்கலாம் பாருங்கள். இப்போ கரெக்டாக பாருங்கள், ஒரு 1.25 இன்ச்சு ஹைட்டில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு வளைவு கொடுத்துடலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்குமே பாருங்க, அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் அந்த க்ரீன் கலர் கிளாத்தை பயன்படுத்தி நம்ம தைக்க போகிறோம். இது போல் கரெக்டாக நம்ம வச்சுக்கலாம் பாருங்க. நழுவாமல் இருக்க ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இதோட அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கேன்வாஸ் ஒட்டியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பகுதிக்குமே நம்ம வந்து டபுள் சைடு வந்து பைப்பிங் கொடுத்து தைக்க போகிறோம். கீழ் லைனுக்கும் மேல் லைனுக்குமே நம்ம பைப்பிங் கொடுத்து தச்சிடலாம். இப்போ பாருங்க, அழகா நீட்டாக நம்ம வந்து பைப்பிங் கொடுத்து தச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைடில் தைக்கிறதுக்கு முன்னாடி சென்ட்ரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பேட்ச் ஒர்க்கை பாருங்கள். சென்ட்ரு பகுதியில் ஃபஸ்ட்டு நம்ம தச்சுக்கலாம். கரெக்டாக அந்த வந்து ப்ளவுஸ் கிளாத் வந்து வெளியில் தெரியாமல் அந்த அளவுக்கு கவர் பண்ணி கரெக்டாக நம்ம வந்து தச்சுக்கலாம். அந்த நூல் பிசுறு கையோடே கட் பண்ணிக்கலாம். மேல் தையல் மட்டும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஃப்ரீல் வச்சு நம்ம தைக்க போகிறோம். இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சில் எடுத்துக்கலாம். நேர் பீஸில் கட் பண்ணிக்கணும். இதை குறுக்க மடித்து 1/4 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இது போல் நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். 2வது கொஸ்டின், அந்த ஃப்ரீல் தைக்கிறதுக்காக நேர் பீஸின் அகலம் எவ்வளவு? இப்போ இதை பார்த்தீங்கன்னா வரிசையாகவே அழகாக குட்டி குட்டி சுருக்கங்களாக நம்ம வச்சுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு அகலத்தில் ஒரே அளவாக சேமாகவே இருக்கணும். கொஞ்சம் அகலமாகவும் ஒடுக்கமாகவும் மடிக்காமல் ஒரே அளவாக 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு அகலத்தில் இது போல் நம்ம வரிசையாக லைனாக சுருக்கம் வச்சுக்கலாம்.
இப்போ பாருங்க நம்ம வந்து அழகா நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த பகுதியை கீழே பாருங்க உள்பக்கமாக நம்ம வந்து கரெக்டாக தள்ளி விட்டுக்கலாம். ஆரம்பத்தில் வந்து தைக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு கூடுதலாக விட்டுட்டே நம்ம வந்து தைக்க போகிறோம். தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கரெக்டாக வச்சு பார்த்துக்கலாம். ஆரம்பிக்கும் போது எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டுட்டே ஆரம்பிக்கலாம் பாருங்க. அந்த ஃப்ரீல இருக்கக்கூடிய தையல் வந்து நம்மளுக்கு வெளியில தெரியக்கூடாது. நம்ம தைக்கும் பொழுது அந்த பள்ளத்துக்குள்ளேயே தையல் வந்து போடணும் பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்டர் பகுதியில் தைக்க வேண்டிய பீஸ்லாம் நம்ம சென்டர் பகுதியில் கரெக்டாக தைச்சதுக்கு அப்புறம் தான் சைடில் இருக்கக்கூடிய பகுதியை நம்ம வந்து தைக்கணும். இப்போ பாருங்க வெளியில எடுத்துட்டு நூல் பீஸரை கையோடே கட் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் பாருங்க எது ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து கரெக்டாக வச்சு தைக்கணும். முன்னாடி போட்ட தையல் மேலேயே அந்த பள்ளத்துக்குள்ளேயே தையல் போடணும் பாருங்க. அந்த ப்ளவுஸ் கலர் கிளாத் வந்து வெளியில தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அழகா நீட்டாக கவர் பண்ணி தைக்கணும். சென்டர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிசுறு பகுதியுமே வெளியில தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அழகா நீட்டாக நம்ம கவர் பண்ணி தைச்சுக்கலாம். அப்படியே அந்த ஆம்கோல் சைடு அந்த அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓரத்தில் பாருங்கள் லைட்டாக பிசுரை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரியே இந்த சைடுமே நம்ம தச்சுக்கலாம். இந்த டிசைனுக்கு துணி எவ்வளோ எடுக்கணும், ப்ரைஸ் எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். சிம்பிள் டிசைன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இதுக்கு லேஸ்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. பைப்பிங்கை பயன்படுத்தியே நம்ம அழகாக நீட்டாக தச்சுக்கலாம். இப்போ இந்த டிசைனை அழகாக நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தடுத்த டிசைன் வேறு வேறு வீடியோக்களில் நம்ம போடுவோம். டிசைன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.